வணக்கம் மாணவர்களே. குரூப் 2 2A ரெண்டுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப எதற்கு முதல்ல கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில குழப்பம் இருக்கு. 2 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நம்ம லெவல் 18 சொல்லலாம். உதாரணத்திற்கு கீழே 2 போட்டோ அதுல கொடுத்திருப்பேன். மொத்தம் 13 போஸ்ட டிஎன்பிஎஸ்சி பட்டியலிட்டு இருக்காங்க லெவல் 18 அப்படின்ட்டு. அந்த லெவல் 18 அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஒரு ஆபீசர் கேட்டகரி போஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப ஆபீஸ் கேட்டகரி போஸ்ட முதல்ல ஃபில் பண்ணிட்டு தான் 2A போஸ்ட்டுக்கு வருவாங்க. 2A போஸ்ட்லயும் ஆபீசர் கேட்டகரி போஸ்ட் இருக்கு. ஆனா அது லெவல் 18 இல்ல. அப்ப லெவல் 18 அப்படிங்கிற போஸ்ட ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்தது 2Aக்கு ஃபில் பண்ணுவாங்க. இப்ப குழப்பம் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 2Aல கிளியர் பண்ணவங்களுக்கு லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னு லிஸ்ட் நமக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல நம்மள சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம 5 நாட்கள்ல சர்டிபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். இது எதற்காக இருக்கும் அப்படின்னா 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஃபர்தரா டிலே பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால 2A போஸ்டுக்குரிய ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை இயர்லியராகவே முடிக்கிறதுக்காக இருக்கலாம். அப்ப 2க்கு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் 2Aக்கு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க 2O 2A போஸ்ட் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவராக இருந்தா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் கொடுக்க